பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது சார். தேங்க்யூ. இப்போ இந்த டிஆர்பி அப்படிங்கிற வார்த்தை இல்லை அஸ்டர் ப்ரௌசர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2007க்கு முன்னாடி 25 வருஷம் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில தான் எடுப்பாங்க. அஸ்டர் ப்ரௌசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரெக்ரூட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் பேக்கு அகெயின் த சேம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2007 ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். இந்த 2007 டிஆர்பியில் வந்து நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த மார்க் சிஸ்டம் இதே மாதிரி தான் மார்க் சிஸ்டம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மார்க்கு, பிஹெச்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு, புத்தகம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க். அதாவது புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ அதில் நிறைய மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் நடந்தது. புக்கு அட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அவங்க என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கான மார்க்கெல்லாம் அந்த கன்சர்ன் நியரஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ணாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக டிஎம்கே கவர்மெண்ட்டில் வேரியஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த 2007க்கு அப்புறம் இப்போ இந்த கடைசி டிஆர்பிக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறீங்க ஒரு சூழலை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும், நீங்கள் என்ன புக்கு போட்டிருந்தாலும், என்ன ரிசர்ச் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பிஹெச்டி நெட்டு செட்டு எல்லாம் மூணுமே சேர்ந்து முடிச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மார்க் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது, அதாவது அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் போடக்கூடிய அந்த 10 மார்க் தான். அப்போ அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சில நேரங்களில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சில பேர் ரொம்ப ஏஜ்டாக வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு தன்னறியாமல் ஒரு சிம்பத்தி இருக்கும், ஒரு மார்க் சேர்த்து போடுவாங்க. ஏஜ் கம்மியாக இருக்கவங்களை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குல்ல, நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இல்லாமல் இதை தாண்டி ஒரு கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது இருக்கிறவங்களுக்கு போகும், இல்லாதவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். பட் this கால்ஃபர் how differ from the earlier கால்ஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடி பண்ண கால்ஃபர்ஸ்லேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3 விதமான பேப்பர்ஸை பிரிச்சிருக்காங்க. அதில் பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ், பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ், பேப்பர் 3 வந்து அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ஜென்ரல் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் தமிழ் துறையை தாண்டி, இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தாண்டி மற்ற பேருக்கு அது ஒரு டஃப்பான ஏரியா தான். ஆனால் வெளியில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம எல்லாம் தமிழ்நாடு, தமிழில் பேசுகிறோம், தமிழ் என்னுடைய தாய்மொழி, அதனால் நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன், ஈஸியாக வின் பண்ணிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு தேர்வுகளையும் எடுத்து பாருங்கள். இந்த தேர்வு மட்டும் இல்லை, அதாவது அஸ்டர் ப்ரௌசர் கால்ஃபர் மட்டும் கிடையாது. டிஆர்பி எடுத்து பாருங்கள், டெட் எடுத்து பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வந்து ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுறது எதுனா அந்த தமிழ் எக்ஸாமினேஷன் தான் ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாமினேஷனில் ரொம்ப லிபரலாக இருக்கும், டக்குன்னு அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கொண்டு போயிடுவாங்க. ஒரு எக்ஸாமினேஷனில் அஸ்பர் சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாமினேஷனில் பியாண்ட் தி சிலபஸ் போவாங்க. அப்போ நம்ம எதுவுமே சேலஞ்ச் பண்ணுவாங்க, அந்த சேலஞ்சு போய்கிட்டு இருக்கும். அப்புறம் டக்குன்னு ரிசல்ட் வரும், அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் போட்டியாளர்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எக்ஸாமினேஷன் தான். திருப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், போட்டியாளர்கள் தமிழ் தானே இல்லை, நிறைய உங்களுக்கு அறிவார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க நிறைய உங்களை கைட் பண்ணியிருப்பாங்க, யாருடைய பேச்சையும் எடுத்துக்கிறாதீங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தயவு செஞ்சு முழுசாக படிச்சிருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இப்போ சப்ஜெக்டில் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, தேர்ட் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டென்ட் ரைட்டராக, ஒரு படத்துக்கே ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, அது எடுபடும்.
இது வரைக்கும் நான் தொடர்ச்சியாக போட்டித் தேர்வில் நான் வாட்ச் பண்ணதில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் தானே, தமிழ் தானே அப்படின்னு நீங்கள் லெத்தாஜிட்டிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிக்குள்ளேயே போக முடியாது. 2வது போட்டிக்கும் போக முடியாது, 3வது போட்டிக்கும் போக முடியாது. ரைட். அதனால் இது ஒரு பாயிண்ட். அப்போ செகண்ட் பேப்பருக்கு வர்றீங்க. செகண்ட் பேப்பருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நம்ம எல்லாருமே இப்போ இதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நம்ம மாணவர்களை சந்திச்சிருக்கக்கூடியதான். இருக்கிறதுலையே பெஸ்ட்டு லேர்னிங் எது அப்படின்னா டீச்சிங் தான். அதாவது டீச் பண்ண போகிறதுக்காக படிக்கக்கூடிய லேர்னிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் லேர்னிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சப்ஜெக்டை நம்ம டீச் பண்ணணும், சப்ஜெக்டில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில், இதை தாண்டி பெருசாக நம்ம வந்து என்ன செஞ்சிட முடியாது, உங்களுக்கு டீச் பண்ணிட முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து என்ன செய்யலை அப்படின்னா அந்த செகண்ட் பேப்பருக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. அகைன் இப்போ செகண்ட் பேப்பர் முடிஞ்சிருது. நீங்கள் எல்லா அவங்கவுங்க சப்ஜெக்டில் எல்லாருமே ஜாம்பவான்கள் தான். அப்படி ஜாம்பவான்களாக இல்லாத பட்சத்தில் நம்ம போய் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டையோ 100 ஸ்டூடெண்ட்டையோ ஃபேஸ் பண்ணி அவன் முன்னாடி நின்று நம்ம கிளாஸ் எடுக்கவே முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப ஜாம்பவானாக தான் நம்ம இருப்போம், ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஆளாக தான் இருப்போம். அந்த 10 சப்ஜெக்ட்லேருந்து வர கொஷின்ஸை நம்ம படிக்காமல் இருந்தால் கூட நம்மளால் சரியான ஆன்சரை கொடுக்க முடியும். இது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதுலேயும் நீங்கள் செகண்ட் பேப்பரை வின் பண்ணிடுவீங்க. அகைன் தேர்ட் பேப்பர் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கால்ஃபர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த கால்ஃபர்ஸு உங்களுடைய வின்னிங்ஸை வேற ஒரு விஷயம் டிசைட் பண்ணும். ஒரு பணம் டிசைட் பண்ணலாம், உங்கள் ஏஜ் டிசைட் பண்ணலாம், இல்லை அந்த இன்டர்வியூவில் உட்காந்து உங்களுக்கு மார்க் போடுறவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், தெரிந்த முகமாக இருக்கலாம், அவங்க கைடாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ உங்களுடைய வின்னிங் போர்ஷனை வேற ஒருத்தவங்க தான் டிசைட் பண்ணாங்க. பட் இந்த எக்ஸாமில் மட்டும்தான் அந்த முறை முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக சார் இதில் கரப்ஷனே இல்லையா சார் அப்படின்னா அது எனக்கு ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். பட் என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப தெளிவாக இந்த தேர்ட் பேப்பரை என்ன மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் 50 அப்படின்னா 50க்கு 50 எடுக்கிறீங்க, 50க்கு 49 எடுக்கிறீங்க, 50க்கு 48 எடுக்கிறீங்கன்னா உங்களை எந்த விதத்துலையும் அவங்க தவிர்க்கவே முடியாது. உங்களை வந்து ஒமிட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதோ, உங்களை ஒமிட் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு, உங்களை ஓவர்லுக் பண்ணி வேற ஒருத்தருக்கு கொண்டு போகவே முடியாது. அப்படி ஒரு பேட்டர்ன் தான் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ தயவு செஞ்சு போட்டியாளர்களே, நீங்கள் மனசில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மேலே முழு கான்ஃபிடென்ட்டை வச்சு அன்கண்டிஷ்னலாக எஃபோர்ட் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் சிங்கிள் பைசா செலவு இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த போட்டித் தேர்வுகளில் தாராளமாக நீங்கள் வின் பண்ணலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் வின் பண்ணலாம். அதை விட்டுட்டு எங்களுக்கு காலேஜில் வேலை இருக்குது சார், எக்ஸாமினேஷன் டியூட்டி கொடுத்துருக்காங்க சார், எங்களுக்கு கிளாஸ் முடியறதுக்கு 6 மணி 7 மணி ஆயிடுது சார், அப்புறம் ஏன்னா இதில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சொல்லுன்னா துயரம். அதை நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சியை எடுத்தோம். ஸோ அப்போ நம்ம அதில் பிரச்சனை இருக்குன்னு அதில் உழண்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த பிரச்சனைகளை தினந்தோறும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 10 பேர்கிட்ட பேசி குறப்பட்டுட்டு திருப்பி அதே பிரச்சனைகளை அதே மீகர் சம்பளத்துக்கு அந்த 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 க்ரெஷரை விட்டு வெளியில் வராமல் அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் எனக்கு அந்த வேலை இருக்குது அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் பரீட்சையை நிறுத்திட்டு அதை பரீட்சைக்கு படிக்கிறதை நிறுத்திட்டு நான் அந்த வேலையை பார்க்குறேன், பரீட்சைக்கு படிக்கிறதை நிறுத்திட்டு இந்த வேலையை பார்க்குறேன், அது இன்னைக்கு சஸ்டைன் மட்டும், அதாவது இன்னைக்கு இருக்க கம்ஃபர்ட்டை மட்டும் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அடுத்த கால்ஃபர் இதே பேட்டர்னில் வருமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஒருவேளை பேட்டர்னை வேறு மாதிரி மாற்றிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்டே திங்க் பண்ணலாம், இதில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு பேட்டர்னை மாற்றிட்டாங்கன்னா அடுத்த தடவை நம்ம இந்த மாதிரி யோசிக்க முடியாது. அதனால் நீங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்குது, கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் வெளியில் வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் அஸ் வெல் அஸ் தேர்ட் பேப்பர் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக கொண்டு போய் ரொம்ப எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வின்னிங்ஸை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு இளங்கோ சார் சொன்னதில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப இப்போ மட்டும் இல்லை பொதுவாகவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கற்ற கல்வி என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது, படித்த படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒருத்தருக்கு அதை நம்ம வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் த பேசிக் குவாலிட்டி ஆஃப் அவர் டீச்சர்ஸ்.
அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் செகண்ட் தாட்டுக்குலாம் போகாதீங்க. இப்போ எக்ஸாம் நடக்குமான்னு யோசனை பண்ணோம், எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ போஸ்டிங் போடுவாங்களான்னு யோசனை பண்ணோம், அதுவும் ஒரு நாள் நடந்து முடிஞ்சிடும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளாஸ் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, அதை தாண்டி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அதே மாதிரி அங்கேலாம் அலமோதாதீங்க. என்ன உங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சிருக்கோ, என்ன உங்கள்கிட்ட இருக்கோ, என்ன சோர்சஸ் இருக்கோ அதை கான்ஃபிடண்ட்டாக உட்காந்து படிங்க. இன்னொரு 3 நாள் இருக்குது, தரவாக உங்களுடைய எஃபர்ட்ஸை முழுசாக போடுங்க தைரியமாக. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம வந்து கல்வி ஒளி ஏற்றி வச்சுருக்கோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும். அதனால் எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். தைரியமாக போய், அதாவது குறைஞ்ச சம்பளத்துக்கு நிறைய பாடங்கள் நடத்தி நிறைய மாணவர்கள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கீங்க. இந்த ஒரு நல்லதே போதும், உங்களுக்கு இந்த எக்ஸாம் எல்லா வகைகள்லையும் கை கொடுக்கும். அதே சமயத்தில் கடவுள் நமக்கு எல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டும் எடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாமில் கலந்துக்கங்க. சக்ஸஸ் டெஃபினட்டாக உங்களை நோக்கி வரும். தேங்க்யூ.